படிக்கிறாங்க. பாளையங்கோட்டை சிறுமில்ல 18ஆம் தேதி நாங்கள் 5 பேர் தான் போகிறோம். அந்த ஊர் கிராமம் வரைக்கும் சாதிக்கிறாங்க. என் பிள்ளைய படிக்க வேண்டிய எங்களுக்கு வேணுமா சார்? எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை சார். எங்களுக்கு ஆதரவு யாருமே கிடையாது சார். எங்களுக்கு யாரும் இல்லை சார். என் குடும்பத்தில் எனக்கு 4 பிள்ளைய சார். என் பேர் ஈஸ்வரி சார். திருமங்கலம் வள்ளுவர் தெரு. என் பொண்ணு தேன்மொழி பிஏ படித்த பொண்ணு, வயசு 22. பாளையூர் நாகம்பாடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ்லாம் கிடையாது. 7 பவுனும் புல்லட்டு சீர்வரிசை எல்லாம் கூட வாங்கி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி 8வது மாதம் மாப்பிள்ளை வெளிநாடு சென்று மாலத்தீவுக்கு வேலைக்கு போயிட்டார். மாமியார் வீட்டில் தான் இருந்துச்சு. மாமியார் வீட்டில் இருக்கும்போது நாத்தனாரும் மாமியாரும் பவுண்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என் ஒரு புள்ள நான் வீணாக போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லலை. அடுத்தது 3 பிள்ளைங்க இருக்குது. அதனால பயந்துட்டு சொல்லாத. அவங்க தங்கச்சி ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டு அழுதுருக்கு. இப்போ செத்த பிறகு தான் எங்களுக்கு உண்மையே தெரியுது. இப்போ மே 14ஆம் தேதி தூக்கு போட்டுக்கிடுச்சு. தூக்கு போட்டுட்டு என்ன பண்ணாங்க, அவங்க பொண்ணு கதவை சாத்திட்டு தூக்கு போட்டுனா அவங்க மாமியார் தான் எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் நேராக புதூர் வந்துருங்க, மயக்கத்தில் இருக்குன்னு சொல்லும் போது போனோம். நாங்கள் எல்லாம் புதூர் போட்டு இங்கே இருந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, பாளையூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க. பெட்டிஷன் கொடுத்து வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து என்கொயரியே பண்ணலை. எந்த இடத்துல மாட்டுனுது எப்படி செத்துன்னு அவங்க வீட்டில் கேட்கல. நாங்கள் அழுதுகிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரே தான் கேட்குறாங்க என்ன பிரச்சனை, ஏன் செத்துதுன்னு. எங்களை தான் எங்கள் பொண்ணை வந்து கேட்குறாங்களே. அவங்க மாப்பிள்ளோட அப்பாவை அம்மாவை கூப்பிட்டு அந்த பக்கம் யாரையும் விசாரிக்கல. எதில் தொங்குனதுன்னு கேட்கல. நாங்கள் போகிறதுல அந்த புடவை எதில் தொங்குனது அடையாளம் எல்லாமே அழிச்சிட்டாங்க. இன்ன வரலையும் நாங்களும் அங்கே எங்கேயும் போய் பார்த்தோம். எங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. கலைச்சொல்லி மேடம் என்ன பண்ணிட்டாங்க, பாளையூரில் வாங்க சீர்வரிசை வாங்கி தரேன், 3 நாள் வரலையும் நான் பிரேயத்தை எடுக்க மாட்டேன், எங்கள் பிள்ளைக்கு சாவு காரணம் என்ன, கலைச்சொல்லி மேடம் நான் பேசிக்கிறேம்மா நீங்கள் வாங்குங்க உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி எங்கள் கூட அனுப்பி விட்டாங்க. அவங்க தார்ப்பா யாருமே எங்கள் பொண்ணு எங்களுக்கு வேணும்னு அவங்களும் மாமியார் வீட்டிலும் கேட்கல. திரும்ப நாங்கள் தூக்கிட்டு போய் மறுநாள் 3 நாள் கழிச்சு மாப்பிள்ளை வர விட்டு தான் தூக்கணும். மாப்பிள்ளை தான் கொல்லி வச்சார். மாப்பிள்ளை விட்டு தான் கொல்லி வைக்க சொன்னோம். மாப்பிள்ளை சொன்னார் சீர்வரிசையும் தந்துறேன்க்கா, சாவுக்கு காரணம் நான் சொல்கிறேன்க்கான்னு எங்கள்கிட்ட நல்லா தான் பேசினார். இப்போ மாப்பிள்ளையை ஒளிய வச்சுருக்காங்க, எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஒளிய வச்சுட்டு இப்போ வந்து சீர்வரிசை தர முடியாது, கேஸை வாபஸ் வாங்கு. பிரியா, நந்தினி, மரகதம் 3 பேர் தான் சார் அவங்க வந்து சாவுக்கு தற்கொலை தோன்றிருக்காங்க. வரதட்சணை கொடுமை இல்லை. இப்போ எங்கள் சின்ன பொண்ணு பிரசவம் ஆகிருக்கு. அதையும் அழைச்சிட்டு வந்து இந்த நானும் டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டேன், மகளிருக்கும் போயிட்டேன். எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. என் பொண்ணு சேர்த்துட்டு ஒரு குழந்தை இருந்தாலும் சீர்வரிசை போனால் போதுன்னு விட்டுருவேன். ஒரு குழந்தையும் இல்லை, ஒரு சீர்வரிசையும் தர மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு என் புருஷன் ஆட்டோ ஓட்டுவார், ஒன்றுமே தெரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு 7 பவுனையும் கொடுத்து என் பொண்ணையும் கொடுத்து எங்களுக்கு நீதி கிடைக்கல. கலெக்டர் சாரை நேராக பார்க்க வந்துருக்கோம். இங்கேயும் முடியுதெல்லாம் அடுத்த நடவடிக்கை நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம் எங்கள் குடும்பத்தோட. இப்போ என் பொண்ணு வந்துங்க கண்டிப்பாக தீர்வு கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்கிறேன் எங்களுக்கு. சார் நல்லபடியா சொல்லுவாங்க தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பொண்ணு செத்து மாப்பிள்ளை வீட்டுல கேட்கணும், என் பொண்ணு செத்து அங்கெல்லாம் போலீஸ் கேட்கணும். எங்களை கேட்கறாங்களே அவங்க அம்மா பொண்ணு இறந்து போட்டு அவங்க வீட்டுல செத்து போட்டு அவங்கள கேட்கணும், ஏன் பொண்ணு செத்துன்னு கேட்கணும். கலைச்சல் மேடம் தான் வருஷம் நாங்கள் சீர்வரிசை வாங்கி தரோம் வாங்கன்னு சொல்லி 18ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு போயிருக்கோம். அவங்க தரப்புலேருந்து ஒரு ஊரே இருக்குது. நாங்கள் 5 பேர் போயிருக்கோம். அங்கே போய் சிசிடிவி கேமரா பாளையூரில் செக் பண்ணிங்கன்னா 18ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த ஊரே அடிக்க வருது. கேஸை வாபஸ் வாங்க சீர்வரிசை தரணும். மேடம் வந்து ஜீப்பை விட்டு இறங்கவே இல்லை. அப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட பணம் காசு இல்லை, நாங்கள் லஞ்சம் கொடுக்கறதுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.